வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இந்த ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் எனக்கு நிறைய பேர் கேட்டு இந்த சப்பாத்தி எப்படி மெதுன்னு சாஃப்டாக அப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த சப்பாத்தி வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எப்போ ஆயில் போடணும், எந்த டைமில் அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணணும், கரெக்டாக எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ராப்பராக அந்த மாலிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சப்பாத்தி தோசைக்கல்ல எந்த ஒரு டெம்பரேச்சர் வச்சு போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த சப்பாத்தி தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு 200 கிராம், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இதங்க சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கோதுமை ஆட் பண்ண போகிறோம். இந்த கோதுமை வந்து என்னோடய வீட்டில் இருக்க கோதுமையை வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை. நீங்கள் வீட்டில் கடையில் வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணும்போது நல்ல பிராண்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில கோதுமை வந்து நீங்கள் சப்பாத்தி குக் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ரப்பரியாகவும் அப்படின்னா ஹார்டாகும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ அதனால் நல்ல கோதுமை ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் கோதுமை வந்து நான் கடையில் எப்பவுமே வாங்க மாட்டோம். நான் எப்பவுமே அரைச்சி தான் வீட்டில் வச்சுப்போம். ஸோ இப்போ கோதுமை வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணி அளவு எப்போவுமே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம் வந்து உங்களுக்கு தண்ணி அதிகமானாலும் சாஃப்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் சப்பாத்தி உங்களுக்கு நல்லா மெதுன்னு வராது. ஸோ அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் உதிரியாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு உதிரியாக ஃபஸ்ட் ரெடி பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நல்லா டைட்டாக நீங்கள் பிசையும்போது நீங்கள் இந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடும். இப்போ மாவு பிசைஞ்ச உடனே காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த புள்ளியாக பொரியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மாவு நல்லா ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு உங்களுக்கு சாஃப்டாக சப்பாத்தி வராது. ஸோ அதனால் மாவு பிசைஞ்ச உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த மாவு ஆயில் போடாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச பிறகு நீங்கள் அந்த மாவு வந்து அப்படியே பாதியாக 1/2 ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த உள்ள பொரிய காமிச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இப்போ தான் சேர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மாலிஷ் பண்ணுறீங்களோ, அழுத்தமாக இருக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதாவது தண்ணி அளவு கம்மியானாலும் பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் போட்ட பிறகு இங்கே பாருங்கள், அது 2ஆக மடிப்பேன். நீங்கள் உங்கள் விரலை வச்சு நல்லா அப்படி டுகெதராக வந்து நீங்கள் இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபோல்ட் பண்ண உங்களுக்கு வந்து ஆயில், அந்த சால்ட்டு, தண்ணி எல்லாமே டுகெதர் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து சாஃப்ட்னஸ்க்காக ஆயில் ஆட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம பிசைஞ்ச மாவு வந்து ஒரு 1/2 hour வந்து ஒரு 20 நிமிஷம்லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஊறட்டுன்னு சொல்லி விடுவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மாவெல்லாம் பைண்டிங் ப்ராப்பராக உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஆயில் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆயில் போட்ட பிறகு கொஞ்சம் திருப்பி லைட்டாக மாலிஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சா உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி முடித்த பிறகு பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த சின்ன புள்ளியாக இருந்து சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ எதுவுமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு நல்லா மாலிஷ் பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஜஸ்ட் லைட்டாக மேலே ரவுண்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன துணியை போட்டு முடி வச்சுருங்க. காடா துணி, அதாவது வீட்டில் இருக்க சின்ன கிளாத், அதாவது காட்டன் கிளாத் என்ன இருந்தால் நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்பாத்தி மாவு ட்ரை ஆகாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், ஊற வச்ச பிறகு அதாவது 20 நிமிஷம் நம்ம மாவு பிசைஞ்சு முடித்த பிறகு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கை வைக்கும்போது பூ மாதிரி நல்லா மெதுன்னு போக்கணும். ஸோ தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு நான் மாவு பிசைஞ்ச உடனே காமிச்சதுக்கும் இப்போ மாவு நல்லா ஊற வச்சு நல்லா சாஃப்டான பிறகு காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் இப்போ செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். ஷைனிங்காக இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு பிசைஞ்ச உடனே பார்க்கும்போது வித்தியாசமும் இப்போ பார்க்குறதுக்கு வித்தியாசமும் தெரியுதா? ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே பக்கத்தில் நீங்கள் வீட்டில் பண்ணுறங்க. இதுக்கு பிறகு நம்ம வந்து கையில் 2 விரல், பெரிய விரலும் சின்ன விரலும் சேர்த்து அழகாக ரவுண்டாக நடுவில் வச்சு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் ரோல் பண்ணிவிட்டு கத்தியில் கட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே ஈவன் சைஸாக வர்றதுக்காக. நீங்கள் சும்மா நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காகனா அந்த சைஸ் அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஒரே மாதிரி அளவு வரும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம எல்லாம் மாலிஷ் பண்ணியாச்சு. சப்பாத்தி கட்டையில் போட்டு உருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் திருப்பியும் எதுவுமே ஆயில் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் லைட்டாக சாஃப்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் பொரியுமா நீங்கள் ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் வரும் மேலே.
ஸோ அந்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிருக்கணும்னு அர்த்தம். மாவு பிசைஞ்சா டைட்டாக பிசையக்கூடாது, லூஸாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக அளவு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி ஷைனிங் வரணும் வீட்டில். இப்போ கொஞ்சம் கோதுமை மாவு இதில் போட்ட பிறகு சப்பாத்தியே வந்து நம்ம ரோல் பண்ணிடலாம். சப்பாத்தி ரோல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கோதுமை மாவு மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போட வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டையில் ஒட்டாமல் வர்றதுக்காக கோதுமை மாவு போடுறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒரு ஜஸ்ட் 2 ரோல் பண்ணி முடித்த பிறகு அதாவது மேலே அப் அண்ட் டவுன் ரோல் பண்ணி முடிச்சப்போ திருப்பி டர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் டர்ன் பண்ணணும். ஒரே சைடில் அதிகமாக நீங்கள் ரோல் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சம்டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்காது. அதனால தான் சொல்ல, இதெல்லாம் என்னோட சீனியர் வந்து எனக்கு சின்ன சின்ன டிப்ஸாக கொடுத்தது. அந்த சீனியர் கொடுத்த டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ எதுக்காக கையில் இப்படி பண்ணுற கேட்டிங்கன்னா, நம்ம கோதுமை வந்து சப்பாத்தி கட்டில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாவு வந்து இதில் ஒட்டியிருக்கும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இது மாதிரி 2 விரலையும் வச்சு, அதாவது 2 கையிலையும் வச்சு நல்லா இப்படி பண்ணுறோம். மாவோட ரோல் பண்ண சைஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சைஸை நீங்கள் கரெக்டாக, திக்னஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப தின்னாக தைச்சாலும் கஷ்டம், திக்காக செஞ்சாலும் ஆகும். ஒரு மீடியமான ஒரு தின் ஸ்லைஸ் உங்களுக்கு தெரியும். சப்பாத்தி கல்லில் போட்ட உடனே டப்புன்னு மேலே வரணும். அப்போ தான் வந்து அந்த சப்பாத்தி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குது. இந்த தோசைக்கல்லை வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சப்பாத்தியை இதில் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கல்லில் வந்து ஆயில் போட வேண்டாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைட்டாக கல்லை சீசனிங் பண்ணி எடுத்து வச்சுருங்க. மாவு, அதாவது ரோல் பண்ணி வச்சுருக்க அந்த மாவு நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி சப்பாத்தி கல்லில் சில பேர் ஆயில் போடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆயில் போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஏற்கனவே சீசனிங் பண்ணி வச்சுருக்கணும். சீசனிங்னா அந்த லைட்டாக ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆயில் போட்டு கல் நல்லா தொடச்சி வச்சுருக்கணும். அதான் சீசனிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கல்லை போட்ட உடனே இன்னொரு பகுதி பாருங்கள், இப்போ டர்ன் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன டாட்டா அப்படி மேலே வரும் ப்ரௌன் கலரில் மேலே பார்க்கும்போது. இப்போ பாருங்கள், சப்பாத்தி குக் பண்ண போனேன் அந்த சின்ன ஃப்ளஃபியாக வருதா, வாவ். ஸோ இந்த மாதிரி கல்லில் போட்ட உடனே உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியாக வரணும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியோட அளவு, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைகிறோம், அதுக்கப்புறம் மாவு ட்ரை ஆகக்கூடாது. ஸோ இது மாதிரி பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு ஒரு அருமையான இந்த சப்பாத்தி ரெடி ஆகிடும். எனக்கு இந்த சப்பாத்தி எப்படி பண்ணுறது நல்லா சாஃப்டாக நல்லா பார்த்துருப்பீங்க, நல்லா புசுன்னு வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக சூப்பராக வரும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பரான டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து இருப்பது உங்கள் செஃப் தீனா. See you. Bye-bye. Take care.